guys, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி செஸ் விளையாடுறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ்னா சோல்ஜர்ஸ். ஆர்மில இருப்பாங்கல்ல, அவங்க தான் சோல்ஜர்ஸ். இங்க வந்து ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு பிளாக்ல போவாங்க. ஒரு பிளாக் இல்லைன்னா 2 பிளாக் போவாங்க. இவங்க அட்டாக்ஸ் எப்படி வரும்னா சைட்ல தான் வரும். லெஃப்ட் சைடில் வரும், ரைட் சைடில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இது அவங்களோட எனிமி. இப்போ அந்த எனிமி வந்து எப்படி அட்டாக் பண்ணுறாங்கன்னா, பான்ஸால் சைடில் மட்டும்தான் அட்டாக் பண்ண முடியாது. அதாவது சைடில் வந்து அந்த எனிமியை அட்டாக் பண்ணியாச்சு. இந்த போனால் நேராக இருக்கிறத வெட்டவே முடியாது, சைடில் இருக்கிறது மட்டும்தான் வெட்ட முடியும். இந்த ஹார்ஸியை வெட்டினா அது வந்து தப்பு. சரி, இப்போ வந்து இது வந்து சைடில் போக முடியாது, எனிமி இல்லாத அந்த கார்னர்ஸ்லாம் போக முடியாது, பின்னாடியும் வர முடியாது. அதுதான் இதோட ரூலு. இதோட பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். இதோட பாயிண்ட் வந்து 1. இந்த பாயிண்டை வெட்டினா 1 பாயிண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மந்திரி, அதாவது பிஷப். இது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சைடில் மட்டும்தான் போகும், மேலெல்லாம் இது பான் மாதிரிலாம் போகாது. வெறும் சைடுனா இந்த சைடு, அப்புறம் அந்த சைடு. பான் மாதிரி ரூல் மாதிரிலாம் கிடையாது, பின்னாடி போக முடியாது, அதெல்லாம் கிடையாது. இதால் பின்னாடியும் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து அந்த 2 எனிமீஸ்க்கும் டார்கெட் இருக்குது. அதாவது இந்த பிஷப்பால் அந்த 2 எனிமீஸையும் அட்டாக் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த பிஷப்பால் அங்கே இருக்குதே அந்த எனிமியால் அட்டாக் பண்ண முடியும். திரும்பி அதே பிளேஸில் இருந்தானா அந்த இன்னொரு எனிமியை அட்டாக் பண்ண முடியும். இதோட பாயிண்ட் வந்து 3. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நைட், அதாவது குதிரை. இது வந்து இதுக்கு வந்து பவர் இருக்கு. இதால் வெறும் எல் மாதிரி தான் போக முடியும். அதாவது ஃபஸ்ட்டு 2 பிளாக் போயிட்டு தான், ஃபஸ்ட்டு 2 பிளாக்கு, அப்புறம் ஒரு பிளாக் ரைட்டு இல்லைன்னா லெஃப்ட்டுக்கு போகலாம். அதாவது 1 2 பிளாக்கு, அப்புறம் ரைட்டில் ஒரு லெஃப்ட்டு, 1 2 பிளாக்கு, லெஃப்டில் 1, ரைட்டில் 1, அதே மாதிரி 1 2 லெஃப்டில் 1, அது மாதிரியும் பண்ணலாம். அதுவும் சைடில் கூட போகலாம், இப்படின்னு. இதோட பவர் வந்து 3. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ருக், அதாவது யானை. இதால் வந்து எப்படி போக முடியும்னா, வெறும் ஃப்ரண்ட்டு, அப்புறம் சைடு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, அதில் வந்து எதுவும் க்ராஸெல்லாம் போக முடியாது. வெறும் நேராக மட்டும்தான் போக முடியும். பிஷப் மாதிரி இந்த சைடில் அந்த சைட்லலாம் போக முடியாது, குதிரை மாதிரி. ஆனால் இது வந்து நேராக மட்டும்தான் போகும். நேராக இந்த சைடு, நேராக இந்த சைடு, இல்லைன்னா நேராக இந்த சைடு, இது மாதிரி போகலாம். நேராக இந்த சைடு அது மாதிரி போகலாம். இதோட பவர் வந்து 6. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ராணி. இது ஒன் ஆஃப் த மெயின் பான். வந்து இது வந்து குவீன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து குதிரை மாதிரி தவிர எல்லாம் போனாலையும் போக முடிகிற இது இருக்குது, பவர் இருக்குது. இதால் நேராக போக முடியும், சைடில் போக முடியும், இந்த சைடில் போக முடியும், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். இதோட பவர் வந்து 9. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து த மெயின் பான், ராஜா. இது வந்து அதாவது கிங்குன்னு சொல்லுவாங்க. இதால் வெறும் ஒரே ஒரு பிளாக் மட்டும்தான் போக முடியும். எந்த சைடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரே ஒரு பிளாக்கால் மட்டும்தான் போக முடியும். இந்த சைடு மேலே எல்லா மாதிரியும் போக முடியும், ஆனால் ஒரே ஒரு பிளாக் மட்டும்தான் போக முடியும். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது பாருங்கள்,
சுற்றி இது இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் வெட்ட முடியும். அதாவது இந்த சைடில் இருக்கிறத வெட்ட முடியும், 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 எல்லா சைடில் இருக்கிறத வெட்ட முடியும். ஆனால் ஒரே ஒரு பிளாக் தான் நவர முடியும். இதுக்கு எந்த பவரும் இல்லை. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ போர்டில் இருக்க பிளாக்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறோம். வாங்க சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். அதுவும் இல்லாத இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும், அதை சொல்ல வரேன்ட்டேன். இது இதை ஃபஸ்ட்டு இந்த கொனையில் யானை, நெக்ஸ்ட்டு குதிரை, நெக்ஸ்ட்டு பொண்ணு, நெக்ஸ்ட்டு ராணி, அப்புறம் கிங்கு, அப்புறம் குதிரை, அதே மாதிரி மீதி இருக்கிறது. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக பான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம இது எப்படி சொல்லலாம். இது H1 இந்த பிளாக் பேர் H1. இது G1, G1. இது G1, F1, F1, E1, E1, D1, D1, C1, C1, B1, B1, A1, A1. அதே மாதிரி தான் முன்னாடியும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க. A2, A2, B2, B2, C2, C2, D2, D2, E2, E2, F2, F2, G2, G2, H2, H2. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.